என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். நாம் இந்த காணொலியில தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சில முக்கிய அரசியல் நிகழ்வுகளையும், புள்ளி வைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி சிதறி சின்னாபின்னமா போனதை பத்தினா, 28 கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்பட்ட புள்ளி வைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி சிதறி சின்னாபின்னமாய் போச்சுங்க. ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட புள்ளி வைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி தேர்தல் வருவதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு சிதறி சின்னாபின்னமா போயிடுச்சு. 29ஆம் தேதி ராகுல் காந்தி பீகாருக்கு அவருடைய நடைப்பயணத்தை தொடங்க போறார். ஒரு நாள் முன்னாடியே நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா பண்றார். அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு காலையில. மீண்டும் புதிய அரசு மாலையில முதலமைச்சராக பதவி ஏற்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. காலையில அதே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு, மாலையில அதே முதலமைச்சர் மீண்டும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார். நேற்று வரைக்கும் முதலமைச்சராக இருந்த கூட்டணியிலிருந்து அவர் விலகிட்டார். காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில ஏற்கனவே இருந்தாரு. அந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில இருந்து விலகி உடனே பிஜேபி கூட்டணியில சேர்ந்து திரும்ப முதலமைச்சர் ஆயிட்டார். பதவிப்படுத்தும் பாடு நம்ம ரஞ்சித் தான் நினைக்கிறேன். ரஞ்சித் வந்துட்டு பதவிப்படுத்தும் பாடுன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. இந்த பதவிப்படுத்தும் பாடு சொல்ல முடியல. அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுண்டமணி சொன்னதுதான் நமக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு. காலையில முதலமைச்சர் பதவி ராஜினாமா, மாலையில மீண்டும் முதலமைச்சரா பதவி ஏற்கிறார். இது எங்க நடக்கும்? இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அதுவும் நிதிஷ்குமார் போன்ற சுயநலவாதிகள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல இப்படிதான் நடக்கும். நிதிஷ்குமார் இதுவரைக்கும் 9 முறை முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். 9 முறையும் 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இல்ல. 5 மாதங்கள், 4 மாதங்கள், 7 மாதங்கள், 3 மாதங்கள், ஒரு முறை 5 ஆண்டுகள் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து ஒரு முறை 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார். ஏன் இவரால் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செய்ய முடியலன்னா, இவர்களுக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்கிறது இல்லை. குறைந்த இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அந்த இடங்களை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் அலைன்ஸ் பண்ணிக்கிட்டு இவர் முதலமைச்சர் ஆகிறார். எந்த கட்சி கூடவும் இவர் போடுற ஒப்பந்தத்துல இவர் நிரந்தரமா கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்ல. இந்தியாவில் இருக்கிற 2 பெரும்பான்மை தேசிய கட்சிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. இந்த காங்கிரஸும் பிஜேபியும் நாயை விட கேவலமானவங்க. எந்த கட்சி நமக்கு ஜால்ரா அடிக்குதுன்னு சொன்னாலும் உடனே அவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஆதரவு தெரிவிச்சிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொள்கையோ கோட்பாடுகளோ கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல நாம் சேர்ந்த கூட்டணி இருக்கணும். நிதிஷ்குமார் 18 மாதங்களுக்கு முன்புதான் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சார். 18 மாதங்கள் முடிஞ்ச நிலையில மீண்டும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் பிஜேபியோட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறார். ஒரே 5 ஆண்டுல முதல் முறை பிஜேபி கூட்டணி சில மாதங்கள் ஆட்சி, அப்புறம் வெளியேறாரு. அதன் பிறகு பல மாதங்கள் ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி, அதன் பிறகு அதிலிருந்து வெளியேறாரு. மீண்டும் பிஜேபி கூட்டணி, அவரே முதலமைச்சர் ஆகிறார். நேத்து எதிர்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க நாளைக்கு எதிர்கட்சி. ஏன்னா தேர்தல் வந்து திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக வர்றதெல்லாம் சகஜம். ஆனா ஒரே ஒரு முறை நடந்த தேர்தல்ல எத்தனை முறை இவங்க ஆளுங்கட்சியா மாறி மாறி உட்கார்ந்துக்குவாங்க? ஏன் இப்பொழுது நிதிஷ்குமார் இந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா, நிதிஷ்குமாருடைய கனவு இந்தியாவோட பிரதமர் ஆகிறது. நிதிஷ்குமாருடைய கனவு இந்தியாவின் பிரதமராக நிதிஷ்குமார் வர வேண்டும் என்பது. அதற்காக தான் நிதிஷ்குமார் என்ன பண்றாரு, இந்தியா கூட்டணியவே அமைக்கிறார். அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முதல் காரணமாக இருந்தது நிதிஷ்குமார் தான். 28 எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆனா அந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் கூட நிலைக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டணி ஜெயிச்சா நான் தான் பிரதமர்னு சொல்றாங்க. முதல்ல அந்த குரலை உயர்த்தினது மாயாவதி, அடுத்து நிதிஷ்குமார், அடுத்து நம்முடைய துண்டு சீட்டு, எல்லாருமே நான் தான் பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆச்சு? நீ பிரதமர், நான் பிரதமர்னா அப்புறம் வடிவேல் காமெடி தான்.
உனக்கு 250, உனக்கு 250, உனக்கு 250, உனக்கு 250, எல்லாம் சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரியே நீ ஒரு வருஷம், நீ ஒரு வருஷம், நீ ஒரு வருஷம், நீ ஒரு வருஷம், எல்லாரும் சேர்ந்து 5 வருஷம் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்க அந்த கூட்டணியை வலுவா நின்றுந்தீங்கன்னா கூட பிஜேபியை எதிர்த்து 2024 தேர்தலில் களம் காணுவதற்கு ஒரு வலிமை இருந்திருக்கும் அந்த புள்ளி வைக்கப்பட்ட இந்தியா கூட்டணிக்கு. இப்ப புள்ளி வைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி எத்தனை புள்ளி வைத்தார்களோ இந்தியா கூட்டணியில அத்தனை புள்ளியிலையும் அத்தனை துண்டா போயிடுச்சு. முதல் துண்டு மாயாவதி, அடுத்த துண்டு நிதிஷ்குமார், அடுத்த துண்டு ஆர்ஜேடி, இப்படி ஒவ்வொரு துண்டா போய் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு துண்டு வந்து நிக்குது. அந்த துண்டு இப்ப என்ன பிரச்சனைனா, நேற்று காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் வந்துட்டு எங்களுக்கு 21 தொகுதியை கொடுக்கணும்னு திமுக கிட்ட கேட்டாங்களாம். காங்கிரஸ் 21 தொகுதி எங்களுக்கு கொடுக்க, சிரிப்பு வருதுங்க எனக்கு. காங்கிரஸ் எங்களுக்கு 21 தொகுதியை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் 21 தொகுதியை கொடுங்கன்னு கேட்ட உடனே கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இங்க இடம் கிடையாது, கிளம்புங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அந்த கூட்டணி பேசுற அந்த குழு, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து அது முடியாம வெளியே வந்த போது துரைமுருகனை செய்தியாளர்கள் கேட்டதுக்கு காங்கிரஸோட கூட்டணி எல்லாம் பேசல, காங்கிரஸ் வெளியே போனா போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு துரைமுருகன் சொல்ல, காங்கிரஸ் வெளியே போனா உங்களுக்கு பெரிய கட்சி ஆதரவு எதுவுமே இல்லையங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக தான், காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லை, ஓட்டே இல்லாத காங்கிரஸ் எங்க போக போகுது எங்களை விட்டு அப்படின்னு அவரு எகத்தாளமா பேசியிருக்காரு. அப்படின்னா துரைமுருகனுடைய இலக்கு என்னன்னா, காரி துப்பி அடிக்க கூடாதுல அடிச்சு துரத்தனா கூட காங்கிரஸ் இனி திமுக விட்டு போவாதுன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காங்கிரஸுக்கு இப்ப திமுக விட்டா வேற நாதியே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஆளே இல்லை. ஆனா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலினுக்கு என்னன்னா, மத்தியில எப்படின்னா காங்கிரஸ் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எப்படின்னா ஒரு 5-6 மினிஸ்டர் வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அதனாலதான் எப்படின்னா இந்தியா கூட்டணியில் நம்ம அப்படி ஒட்டிக்கிட்டு போடலாம் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்றாரு அவரும். ஆனா அந்த கூட்டணி ஓட்டுற மாதிரி தெரியல. இப்போ நரேந்திர மோடி மீண்டும் ஒரு முறை மத்தியில ஆட்சிக்கு வர்றதை உறுதி பண்ணிட்டாங்க இவங்களே. இந்தியாவில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிரில் வலுவான ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதற்கு எந்த அரசியல் கட்சியாலே முடியல. காங்கிரசுக்கு வலிமையே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு இந்தியாவை பல முறை ஆட்சி செய்திருந்தாலும் இன்னைக்கு காங்கிரசுக்கு வந்துட்டு இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஆளுமை இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வலிமை மிக்க ஆளுமையாக இருந்தாலும் அவரை வந்துட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே ராகுல் காந்தி அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அதனால ராகுல் காந்தி ஒரு வலிமை மிக்க தலைவராக இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் ராகுல் காந்தியை மதிக்க தவறாங்க. அதனால இந்த உட்கட்சி பிரச்சனையாலேயே காங்கிரஸ் முற்றிலுமாக அதன் வலிமை எழுந்து போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் இந்தியாவில் ஒரு 2-3 மாநிலங்கள்ல மட்டும்தான் ஆட்சியில் இருக்கு. அடுத்து காங்கிரசின் எதிர்காலம் என்ன? ஏன் நாம் இப்பொழுது காங்கிரஸ் பத்தி இந்த அளவுக்கு இருக்கிற உண்மைகளை உடைச்சி சொல்றோம் அப்படின்னா, டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கு. அந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் கையில இருந்த ஆட்சிய ஹரியானாவில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிருச்சு. இந்தியாவில் 2 மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி ஆட்சி செய்யுது. அந்த ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிச்சு. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி வலிமையா இருக்காங்க. ஆனா மம்தா பானர்ஜி நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு கனவுல இருக்காங்க. பிரதமர் சீட்டு எனக்கே இல்லைன்னா நான் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு அவங்க வெளியே போயிட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பிரதமர் வேட்பாளரா முன்மொழியிலனா இந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு அவரு வந்துட்டாரு. நான் வந்துட்டு இளம் தலைவர் நான் தான், என்னதான் நீங்க பிரதமர் வேட்பாளரா அறிவிப்பீங்கன்னு நான் நினைச்சீங்கன்னு இந்த கூட்டணியில் வந்தா நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாத, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசுனாங்கன்னு இவருக்கும் புரியாத வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கையில வச்சிருந்த துண்டு சீட்டை எங்க போடுறதுன்னு தெரியாம வாயில போட்டு மென்னு துப்பிட்டு வந்து சேர்ந்துட்டாரு. இந்தியா கூட்டணி 5 துண்டா உடைஞ்சு போச்சு.
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு 5-6 மத்திய அமைச்சர்களை பெறலாம்ன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஒரு 5-6 இல்ல ஒரு 7 மத்திய அமைச்சர்களை நம்ம பெறலாம்ன்ற ஒரு கனவு இருந்தது எனக்கு. இன்னைக்கு அந்த கனவு எல்லாமே சிதைஞ்சு போச்சு. என்ன செய்தாலும் இனி மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போறதுல 2024 அப்படின்னு சொல்லி இப்பவே உறுதி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல நாங்க ஏன் காங்கிரஸை தூக்கி சுமக்கணும்னு திமுகவுடைய 200 ரூபாய் ஊபிஸ் எல்லாம் கேட்கறாங்களாம். அதனால காங்கிரஸ் வாயை திறந்து 21 தொகுதியை கொடுங்கன்னு கேட்க, உங்களுக்கு உங்களை கூட்டணியில வச்சிருக்கிறதா இல்லையானே இன்னும் நாங்க முடிவு பண்ணாத இருக்கிறோம். உங்களுக்கு தொகுதி வேற 21 வேணுமான துரைமுருகன் சொல்ல, கடைசியில காங்கிரஸ்காரங்க எல்லாம் நம்ம ஏன்டா வாயை திறந்தோம், ஆழம் தெரியாம கோலை விட்டுட்டுமோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு, ஒருவேளை கூட்டணியிலிருந்து நம்மளை திமுக வெளியேற்றிடுமோ, வெளியேற்றிட்டா நம்ம எங்க போறதுன்னு தெரியாம காங்கிரஸ்காரர்கள் அப்படியே மௌனம் ஆயிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணியில இருந்து திமுக வெளியேறினா அடுத்து தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்கிற காங்கிரஸோட உறுப்பினர்கள்லாம் ஒண்ணு நிரந்தரமா திமுகவுக்கு போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா காங்கிரஸ்காரனும் தமிழ்நாட்டுல பிஜேபியில சேருவோம். இது ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஏன்னா காங்கிரஸ்காரனுக்கும் பிஜேபி காரனுக்கும் கொள்கையோ கோட்பாடுகளோ எந்த ஒரு லட்சியமோ எந்த இலக்கும் கிடையாது. அவர்களுடைய இலக்கு எந்த கட்சியில நான் இருந்தாலும் அங்க நான் பொறுப்புல இருக்கணும், அங்க நான் பதவியில இருக்கணும், அங்க நான் சட்டமன்றத்தில் இருக்கணும், அங்க நான் நாடாளுமன்றத்தில் இருக்கணும். இதனாலதான் நான் காங்கிரஸ்லயே இருக்கிறேன், இதனாலதான் நான் பிஜேபிலயே இருக்கிறேன். இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கலன்னா நான் அரசியலே இருக்க மாட்டேன். இதுதான் அவங்களுடைய இலக்கு. இப்படிப்பட்ட கேடுகட்ட இயக்கங்கள் தான் இந்த 2 தேசிய கட்சியும், அது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும். இந்த காங்கிரஸில் இருக்கின்ற தொண்டர்களின் ஒவ்வொருவருடைய மனநிலையும் நான் மேற்கோள் காட்டியதை போலதான் இருக்கிறது. மத்திய பிரதேசத்துல அதுதான் நடந்தது, யூபியில அதுதான் நடந்தது, பீகார்ல அதுதான் நடந்தது, கர்நாடகாவில அதுதான் நடந்தது. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருப்பான், நாளைக்கு பிஜேபியில் இருப்பான், மறுநாள் காலையில திரும்ப காங்கிரஸ்ல இருப்பான். இவர்களுக்கு கட்சி தாவல் என்பது வீட்டுல இருந்து கடைக்கு போய் வர மாதிரி. இவங்களுக்கெல்லாம் லட்சியங்களோ கொள்கைகளோ எதுவுமே கிடையாது. இவர்களை நம்பி வாக்களிக்கின்ற மக்கள் அடி முட்டாள்கள். உண்மையிலேயே மக்களை முட்டாளாக்குவதில் நம்பர் 1 இயக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபி தான். இவர்களுக்கு கோட்பாடு என்பதே கிடையாது. இவர்களுக்கு என்ன இலக்கு இருக்கிறது? எந்த இலக்கம் கிடையாது. அதிகாரம் ஒன்றுதான் இலக்கு. அது எந்த வழியில கிடைச்சாலும் சம்மதம் அவங்களுக்கு. அதிகாரம் ஒன்றுதான் இவருடைய இலக்கு. அந்த அதிகாரம் எந்த வழியில கிடைச்சாலும் அவங்க ஏத்துக்குவாங்க. அதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணின்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. இப்பட்ட நிலையில் இருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியில போயிட்டு 21 சீட்டு கேட்டு பேச்சுவார்த்தைக்கே இங்க இடம் எல்லாம் எழுந்து கிளம்புங்கன்னு துரைமுருகன் சொல்லி இடத்த காலி பண்ணி அனுப்பிச்சுக்கிறார். இப்ப அடுத்து வந்துட்டு ஆளே இல்லாத காங்கிரஸ் போய் 21 சீட்டு கேக்குதுன்னா, நேத்து நான் மாநாட்டை போட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கேன். நான் என்ன 2 சீட்டு கொடுத்தா வாங்கிக்கணும்? நான் வந்துட்டு பெருசா எதுவும் கேட்கல. எனக்கு வந்துட்டு 7 சீட்டு கொடுத்துருங்க, 3 சீட்டு பொது சீட்டு வேணும் எனக்கு. அப்படி இல்லைன்னா இந்தியா கூட்டணி உடைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணியை நானே முன்ன நின்று இந்த கூட்டணியை உடைச்சிடுவேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கிய திமுக பிரமுகரிடம் பேசி இருக்கிறாராம். இந்த விஷயம் நேர அறிவாலயத்துக்கு தெரிஞ்சதால மு.க. ஸ்டாலின் என்ன பண்றதுன்னு தெரியாத தலையை பிச்சுக்கிட்டு இருக்காராம். கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா, இருக்கிறது எல்லாம் இவங்களுக்கு வாரி கொடுத்துட்டு நான் என்ன வெறும் கையோட நிக்கிறதா தமிழ்நாட்டில் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காராம். என்ன நடக்க போகிறது 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.